அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தான். மற்ற மாவட்டத்துக்குலாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா மற்ற மாவட்டத்துக்கு இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 1 by 1 வந்துட்டு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன கல்வி தகுதியெல்லாம் கேட்டிருக்காங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதிரி விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக புது தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. நீங்களாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி புது தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயல்பட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு மையங்களில் உங்களுக்கு சத்துணவு அமைப்பாளர், சமையலாளர் மற்றும் சமையல் உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைப்பாளருக்கு 140 வேகன்சி, சமையலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 73 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 126 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 14 ஊராட்சி ஒன்றியங்க தான். அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 14 ஊராட்சி ஒன்றியங்களிலும் தஞ்சாவூர் மாநகராட்சி, கும்பகோணம் மற்றும் பட்டுக்கோட்டை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சத்துணவு மைய அமைப்பாளர் பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நியமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபை வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறாரு. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் ஆதி திராவிடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும் சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே வயது வரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் ஆதி திராவிடர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தால் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 இயர்ஸுக்குள்ளே இருந்தால் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. விதவைகள் மற்றும் கணவனால் கைவிட்டு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயசுக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4% ஒதுக்கிடுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 43 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிற தகுதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கணும். உங்களுடைய அட்ரஸ் வந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 கிலோமீட்டருக்கு நீங்கள் விஓ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். சத்துணவு மைய கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களோட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு மையத்தில் அந்த கணக்கு வழக்கு பார்க்குறது தான் உங்களுடைய சத்துணவு அமைப்பாளருக்கான வேலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சத்துணவு மைய சமையலாளர் மற்றும் சமையல் உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளர் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்டர்வியூ வச்சு அவங்களை பார்த்திங்கன்னா செலக்ஷன் பண்ணாங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் ஆதி திராவிடர் பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையலருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8வது நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5வது பாஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபெயிலாக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயது வரம்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினர் மற்றும் ஆதி டிராவிடர் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 40 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனு செய்யப்படும் நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிற தகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு அருகிலேருந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சத்துணவு சமையலர் மற்றும் உதவியாளர் பணியிடங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியை நியமனம் செய்வதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா 4% வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிக்கிறாங்க.
என்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் ப்ளஸ் டிசி ரெண்டுமே கேட்குறாங்க. சாதி சான்றிதழும் கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிடத்திற்கான சான்றிதழ் கேட்குறாங்க. இருப்பிடத்திற்கான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் நகலை வச்சா போதும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் மாறும். ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் மூலிமா வாங்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் நான் பார்க்கலாம். இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கேட்கல. இதவே மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் கேட்குறாங்க. உடல் ஊனமுற்றோர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுய முகவரியிட்ட 25 ரூபா அஞ்சல் வட்டி பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா பழனிமுருகன் கோயில் இதெல்லாம் அப்ளை பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட் கவர் வாங்கி நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு அதோட சின்ன கவர் வாங்கி அந்த சின்ன கவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்லாம் எழுதி நீங்கள் 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அந்த A4 ஷீட்டுக்கு உள்ளே வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 ரூபா வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட்டில் ஒட்டி அனுப்புனீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அனுப்புங்க. தகுதியுடைய விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊராட்சி ஒன்றிய ஆணையர் மற்றும் நகராட்சி ஆணையர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கடிதம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆனீங்களா உங்களுக்கு ஜாப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்றதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிவிப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு மாதிரி விண்ணப்பம் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.